நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. வீசியே வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். ரூ. 1,00,000 கிட்ட வந்து செலவாகுங்கிற மாரி சொல்றாங்க. அங்க இருக்கிற மெக்கானிக்லாம். உடனே என்ன செய்றதுன்னே தெரியாம இருக்காங்க. காலையிலக்குள்ள எப்படி இதெல்லாம் சரி செய்றதுங்கிற மாரி யோசிக்கும்போதே, கரெக்ட்டா அந்த இடத்துல நம்ம மாறன் புது ஆட்டோ போல தக தகன்னு கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாரு. இத பார்த்த உடனே காலையில ஏந்திச்ச உடனே எல்லாருக்கும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. எப்படி ஆட்டோவ சரி பண்ணியாச்சா? என்னங்க சொல்றீங்க? அதுக்குள்ளேயே வந்து சரி பண்ணிட்டீங்களா? உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட நிம்மதியும் வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா, அதுக்கு மீறி நம்மளால வந்து செய்ய முடியாதா என்ன? அவங்களுக்கு இது திருப்பி குடுத்த அடி போல இருக்கும். நம்பளால நம்பளோட பாண்டியன நல்ல விதமா பார்த்துக்க முடியும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாரி நம்ம மாறன் வந்து அசத்தலா தூளா வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் தம்பி எங்க அண்ணனே எங்களுக்கு திருப்பி கிடைச்ச மாரி சந்தோஷமா இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ம கண்மணி வந்து சந்தோஷம் தாங்கல. பாண்டியன காணும் காணும்னு தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா, இப்ப எங்க பாண்டியன் வந்தத நெனச்சா சந்தோஷமா இருக்கு. ராமச்சந்திரன் கைய பிடிச்சு, "அண்ணா உங்க பையன ரொம்ப அழகா வந்து வளர்த்துருக்கீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல." அப்படின்னு சொல்லி ஆனந்தமா வந்து பேசும்போது, விஜி இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. "அம்மா என்னம்மா இது? 24 மணி நேரத்தில கூட இது சரி செய்ய முடியாதும்மா. எப்படிம்மா இவன் 8 மணி நேரத்துக்குள்ள வந்து சரி செஞ்சான்?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய்க்கும், அவங்க அம்மா அம்பிகாவுக்கும் ஒரே குழப்பமா போச்சு அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து கேஷுவலா வந்து எல்லாரும் ஆட்டோவ சுத்தி சுத்தி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "ராகவா எப்புட்றா இருக்க? சொல்லியிருந்தா நானும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பேன்ல." "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. யார் செஞ்சா என்ன? இது எல்லாம் நம்ப செஞ்ச மாரி தானே." அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில வந்து இருக்காங்க. அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமும். அப்பன்னு பார்த்து கண்மணி மாட்டுக்கு எதார்த்தமா வந்து இது மாரி வந்து வாந்தி எடுக்குறாங்க. வாந்தி எடுத்தோனே, "என்ன ஆச்சு கண்மணிக்கு?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இப்ப தான் வந்து பாண்டியனோட நினைவு நாள் முடிஞ்சு, பிறந்த நாள்லாம் வந்திருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இப்ப என்ன இவ முடியாம இருக்கா? காலையில ஒரு பிரச்சனை வருது, இப்போ ஒரு பிரச்சனை வருதா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கண்மணிய வந்து எங்கேயாவது கூட்டிட்டு போணும். எங்கேயும் கூட்டிட்டு போனா, நான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லி, ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "மேடம் இது மாரி எங்க அண்ணி வந்து காலையிலேருந்து சாப்பிடாம இருக்காங்க. இது மாரி ஒரு விஷயம் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க வரீங்களாங்கிற மாரி கேட்ட உடனே, "சரிப்பா, நான் வந்துர்றேன்ப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற" மாரி அவங்க வந்து சொல்றாங்க. அதான் வந்துர்றேன்ட்டாங்க அப்படின்னு சொன்னோனே, "கண்மணி உன்ன நெனச்சா வந்து எனக்கு கவலையா இருக்கு. சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னேன். நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற" அப்படின்னு சொன்னோனே, "விடும்மா, அண்ணன் எப்படி இருந்தாலும் இங்க தாம்மா இருக்காரு. அண்ணன் நம்ம எல்லாரையும் வந்து நல்ல விதமா பார்த்துப்பாரு. மாறன் ரொம்பவே நன்றிங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இதனால என்ன இருக்கு? இவ தான் சொல் பேச்சே எதுவும் கேட்க மாட்டேங்கிறா" அப்படின்னு சொல்லி நம்ம ராகவன் வந்து தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க. வெந்நீர்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "கொஞ்சமாவது சாப்பிடுமா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராகவன் வந்து தாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே வந்து எல்லாரும் வந்து கியூட்டா அழகா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. "யாருக்கு இங்க என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எத்தன நாள் ஆச்சுங்கிற மாரி கேட்ட உடனே, "அது கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஆகப்போகுது." "அப்படிங்களா? அப்பன்னா ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன்னு" சொல்லி கைய பிடிச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துல மாறனோட ஃப்ரெண்ட் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. "ஓகே" அப்படின்னு சொல்லும்போது, இருப்பினும் வந்து இன்னொரு வாட்டி வந்து பார்த்துரலான்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "கண்மணி, நீங்க அம்மாவாக போறீங்க" அப்படின்னு சொன்னோனே, இத தாங்கவே முடியல சந்தோஷத்த. "என்னம்மா சொல்ற? பாண்டியனோட பிறந்தநாள் அதுவுமா? நம்ம வீட்டுக்கு திருப்பியும் குட்டி பாண்டியன் வந்து வரப்போறானாம். இத விட ஆனந்தமான விஷயம் என்ன இருக்கு? பாண்டியா, நீ எங்க கூட தான்ப்பா இருக்க. குட்டி பாண்டியன் வருகைய நம்ம கோலாகலமா வந்து கொண்டாடணும்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மாறன்லேருந்து, வீராலேருந்து ஒட்டுமொத்த குடும்பமும். அப்பன்னு பார்த்து எல்லாரும் ஹேப்பியா இருக்கிறப்ப, "வீரா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. கொஞ்சம் தனியா வாயேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா, எவ்வளோ சந்தோஷமான விஷயம் வந்து நடந்திருக்கு. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். எனக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா, இப்போதைக்கு இந்த தகவல யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது" அப்படின்னு சொல்லி மாறன் வந்து சொல்றாங்க. "எப்புட்றா இதெல்லாம் முடியும்? இப்ப விஜியும், கண்மணியும் ஒரே மாரி டீம்ன்னு இருக்காங்க. இப்ப கண்மணி, ராகவனும் சேர்ந்து வாழ்ந்து, இப்ப குட்டி பாண்டியன் வரப்போறாங்கங்கிற விஷயம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணுவா? இந்த குடும்பத்தோட சேர்ந்தவ தான் நம்ப கண்மணி. நமக்கு ஆப்பு வைக்க தான் இது மாரிலாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவ யோசிப்பாளா? மாட்டாளா? நீ சொல்றதும் கரெக்ட்டுடா. ஆனா இந்த விஷயத்த எப்புட்றா எல்லார்கிட்டயும் வந்து மறைக்க முடியுமா? ஆனா பேச்சுவார்த்தையில எப்படி இருந்தாலும் வந்து தெரிஞ்சிருமேடா கண்மணியோட ஆக்டிவிட்டீஸ்னால" அப்படின்னு சொன்னோனே, "நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இது கொஞ்சம் என்ன செய்ய போறோம்னு தெரியல. பார்த்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். புரியுதா நான் சொல்றது?" "புரியுதுடா. கவனமா நம்ப இருந்துப்போம். இப்போதைக்கு இந்த தகவல நம்ம கண்மணி கிட்ட கூட எதுவும் சொல்ல வேணாம். கேஷுவலா வந்து இருப்போம்ன்னு" சொல்லிட்டு அப்படியே வந்து சந்தோஷம் தாங்காம ராகவன் வந்து அப்படியே கிட்டக்க வந்து கண்மணி பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. "இது மாரி தாங்குற புருஷன் யாருக்கு வந்து கிடைப்பாங்க?" அப்படின்னு சொன்னோனே, "இப்பதான் மாப்பிள எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவ எப்பதான் வந்து உங்கள ஏத்துக்க போறான்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப 2 பேரும் நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சுல. இத விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி ஆனந்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க. "அம்மா, உனக்கு இன்னும் எவ்வளோலாம் வேலை இருக்கு?
பாண்டியனை திருப்பியும் படிக்க வைக்கணும், பெரிய லெவலில் கொண்டு வரணும், நீ தானம்மா வந்து பாட்டி, ஆமாம் என் குட்டி பாண்டியனை நான் நல்ல விதமாக பார்த்துப்பேங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துலட்சுமி அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நம்ம கண்மணிக்கு அண்ணன் ஃபோட்டோ வந்து பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியே அவங்க அண்ணன் ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே, அண்ணா நீ வந்துட்டியாண்ணா, எனக்கு இப்போ தானே எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நீ வந்துட்டல்லண்ணே, போதுண்ணே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் வந்து கொடுங்க, முதல்ல வந்து சர்க்கரையை வந்து எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அந்த இடத்துல வேக வேகமாக பிருந்தா ஓடி போய் சர்க்கரையை வந்து எடுக்கிறாங்க. இதை நம்ம விஜய் வந்து பார்க்குறாங்க. என்னடா இது சர்க்கரையை எடுத்துகிட்டு போகிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக சர்க்கரையை வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே அப்படியே வந்து ஊட்டி விட்றாங்க. அந்த இடத்துல ராகுல் மாப்பிள்ளை நீங்களும் வந்து சர்க்கரையை வச்சுக்கங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் வந்து அன்பா பாசமாக வந்து இனிப்பை கொடுத்து ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம விஜய் மாட்டுக்கும், என்னம்மா அங்கே என்னமோ கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, நம்ம முன்னாடி போல் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் இருந்தால் நம்மளும் பக்கத்தில் நிற்கலாம், நம்ம பக்கத்தில் போனாலே இவங்க யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதான் அங்கே கண்மணி இருக்கால, இருந்தாலும் கண்மணியும் நம்மளை ஒரு வாட்டி கவுத்து விட்டுட்டால, அதுவும் என்னமோ வாஸ்தவம் தாம்மா, சரி என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வாசலில் பார்த்தியாம்மா ஆட்டோ வந்து நிற்கிது, இதை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கோவமாக தான் வருது. என்ன பண்ணுறது, இவங்கள கொஞ்சம் நேரம் வந்து கஷ்டப்படுத்தி பார்த்தோமா அவள் தான் நம்மளால் முடியுங்கிற மாதிரி சொன்னேன். சரி சரி, பூஜைக்கெலாம் டைம் ஆகுது, நம்ம இங்கே சந்தோஷமாக வந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்மணி பார்த்துவாமா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து நம்ம ராகவன் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம கண்மணியை. இதை வந்து விஜய் வந்து பார்க்குறாங்க. என்னது ஒன்றும் இல்லாத திருநாளா, ராகவன் என்ன இவ்வளோ அன்பா பாசமாக வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, என்னை விட அவங்க நல்லாவே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா, தெரியலையேடி, இதெல்லாம் பார்த்தா எனக்கு நடிப்பு போல் தெரியல, எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது. நீ வேற அவள் அண்ணன் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருந்தான்னு எனக்கும் நல்லா தெரியும், அதனால் கண்டிப்பாக கண்மணியால் ராகவனெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுன்னு இவங்க நம்புகிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சு.